ரீசெண்டா நடந்த ஜேக் பால் ஆந்தனி ஜாஷுவா ஃபைட் கூட நம்மள இவ்வளோ எக்ஸைட் ஆகல. இந்த ஃபைட் நம்மளுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகுது. என்னன்னா ஆடம் 22வும் ஜெய்சன் லவ்வும் வந்து சண்டை போட போறாங்க. இந்த ஃபைட் வந்து மயாமியில் நடக்க போகுது, புளோரிடா. இந்த மாசம் 23ஆம் தேதி, இன்னும் 3 வாரம் தான் இருக்கு. இந்த ஃபைட்டை யார் நடத்துறான்னா பிராண்ட் ரிஸ்க் ப்ரொமோஷன் ஒருத்தர், இந்த எய்டன் ராஸ் அவரோட ப்ரொமோஷனு. இந்த ஃபைட் வந்து கிக்ன்ற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் இருக்கும். அவர் எய்டன் ராஸோட சேனலில் இருக்கும். நம்ம அதில் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து இது பேப்பர் வியூ அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைட்டோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த ஆடம் 22ன்றது வந்து ஒரு அடல்ட் ஃபிலிம் ஸ்டார். அவரோட ஒய்ஃப் பேர் வந்து லீனான்ட்டு. அவங்களும் அடல்ட் ஃபிலிம் ஸ்டார். இவங்க வந்து 2016லேருந்து லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் அடல்ட் ஃபிலிம் ஸ்டார். இந்த பக்கம் வேலை போயிட்டுருக்கு, இந்த பக்கம் லவ் போயிட்டுருக்கு. இவங்க வந்து 2023ல் வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரூல் ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா, அவர் வந்து எந்த பொண்ணு கூட வேணால் பண்ணலாம், இவங்க வந்து எந்த மேல் கூடவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2023ல் வந்து இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை வந்திருக்கும் போல். இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் நீ மட்டும் மற்ற ஆள் கூடலாம் போகிற, நான் மட்டும் யார் கூட போகக்கூடாதான்னு அவங்களுக்குள்ள ஏதோ வாக்கம் வந்திருக்கும் போல். 1 இயராக டிஸ்கஸ் பண்ணி, சரி ஓகே நீ வேற ஒருத்தர் கூட பண்ணலாம், பட் ஆனால் அது ஃபிலிம்க்கு ப்ரொஃபஷ்னலாக தான் பண்ணணும், சைடு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யார் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி ஒரு ஆள் கூட பண்ணுறாங்க. அவர் தான் இந்த ஜேசன் லவ். அவர் வந்து ஒரு 6 அடிக்கு மேலே இருப்பார், நல்லா மஸ்குலரான பாடி. நான் ஃபஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃபை வேற ஒருத்தர் கூட அனுப்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி நல்லா பப்ளிசிட்டி பண்ணி ஒன்லி ஃபேன்ஸில் வந்து இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கர ப்ரொமோஷன் பண்ணி எல்லாம் செம்ம எக்ஸைட் ஆகிட்டாங்க. சரி அவன் ஒய்ஃபே விட்டு தரான் பார்த்தோம், அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோக்கு வந்து செம்ம மில்லியன் கணக்கில் சம்பாதிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஜெய்சன் லவ்வுமே நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க. நானே இதை எதிர்பார்க்கலங்க, புருஷனே இப்படி அமுச்சு வைப்பான்னு எதிர்பார்க்கல, நானாக இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஆண்மையை பற்றி ஒரு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுன்னு 2 பேருக்கு முட்டிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போத்துலேருந்து இன்டர்நெட்டில் கொஞ்சம் சண்டை போக ஆரம்பிச்சிது. பாக்ஸிங் மேட்சை வச்சு இந்த ஃபைட்டை செட்டில் பண்ணிக்கலாம், இந்த பீஃபை முடிச்சுக்கலாம், யார் வீரான்னு பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. வேலைக்கே ஆகலை. இப்போ தான் இந்த மேட்ச் ஓகே ஆகிருக்கு. இன்னும் 3 வாரத்தில் தெரிஞ்சிடும். என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.